நம்ம ஃபேஸோடைய ஷேப்பை வச்சு நம்ம என்ன பர்சனாலிட்டின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ரொம்பவே ஒரு ஏன்ஷியன்டான கான்செப்ட். இது சைனா ஆஸ்ட்ராலஜி, கிரீக்குடைய பிலாசபி, அப்புறமா இந்தியாவுடைய சாமுத்திரிகா லட்சணம், இந்த கான்செப்ட்ஸ்ல எல்லாம் ரொம்பவே ரூட்டடா இருக்கு. இந்த கான்செப்ட்ல நம்மளுடைய கண்ணு, மூக்கு, வாய், நெற்றி, தாடைன்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய ஃபியூச்சரையும் கணிக்குதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன். முகத்துக்கும் கேரக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ற ஒரு பிலீஃப். இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஒரு காமனான பிலீஃபா தான் இருக்கு. சயின்டிபிக்கலி எதுவுமே ப்ரூவன் கிடையாது. இப்போ நம்மளுடைய ஃபேஸோட ஷேப்புக்கும் நம்ம பர்சனாலிட்டிக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டைமண்ட் ஷேப். இந்த டைமண்ட் ஷேப்ல ஃபேஸ் இருக்கவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த ஒர்க் செஞ்சாலுமே அது குவாலிட்டியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க பேசுற விதம் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். அதனால இவங்க பேசுறத தப்பா நினைச்சுக்கிறதுக்கான சான்சஸ் கூட நிறையவே இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஃபேஸ் ஷேப் இருக்கவங்க ஒர்க்ல ரொம்பவே ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒர்க் டாப் குவாலிட்டியில இருக்கணும்னு நினைப்பாங்க. செகண்ட் பியர் ஷேப். இது ரொம்பவே யூனிக்கான ஃபேஷியல் ஷேப். இந்த ஷேப்ல இருக்கவங்க அவங்க கேரக்டரே ஒரு மாதிரி பாசி ஆட்டிடியூடா தான் இருக்கும். வர்க் பத்தி பேசணும்னா அவங்க ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. சக்சஸ்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த சக்சஸை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு லீடர்ஷிப், சக்சஸ் ரெண்டுமே இவங்களுக்கானதுன்னு தான் சொல்லணும். அடுத்தது ரெக்டாங்குலர் ஃபேஸ் ஷேப். இவங்க லைஃப்ல லாஜிக்கை ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டீப்பா யோசிக்கிறது, அனலைஸ் பண்றதுல இவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்னே சொல்லலாம். இவங்க ரொம்ப நல்லாவே திங்க் பண்ணுவாங்க. ஆனா நிறைய சமயத்துல ஓவர் திங்கோ பண்ணுவாங்க. எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் நிறைய வாட்டி பிளான் பண்ணி அதை பண்ணுவாங்க. அதை கரெக்டாவும் பண்ணி முடிப்பாங்க. அதே மாதிரி ஆர்கனைஸ்டாவும் இருப்பாங்க. எந்த ஒரு ஃபீலிங்ஸா இருந்தாலுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயுமே நார்மலா தான் பழகுவாங்க. இவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சனா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு டென்ஷன்ல இருக்கா மாதிரியே, படபடன்னு இருக்கா மாதிரியே இருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா இது எப்படி ரிசல்ட் வரும், இது எப்படி முடியும் அப்படின்ற டென்ஷன்லயே இருப்பாங்க. அடுத்ததா ஓவல் ஷேப் ஃபேஸ். யூசுவலி இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் லென்த்தா இருக்கும் வித்தை விட. அது மட்டும் இல்லாம சீக் போன்ஸ் வைடா இருக்கும். ஜா கொஞ்சம் சப்டிலாவே இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் ஷேப் இருக்கவங்க ரொம்பவே கரெக்டா தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற இடத்துல எல்லாரையுமே ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளாவும் ஃப்ரெண்ட்லியாவும் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்களே, ஃபேக்கா இருப்பாங்களான்னு கூட நினைப்பாங்க. ஆனா இவங்க பேசுறது எல்லாமே ரொம்பவே ஜென்யூனா தான் இருக்கும். சில நேரத்துல எல்லாருமே இவங்க என்னடா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்ற மாதிரி கூட நினைப்பாங்க. ஆனா எல்லாரையுமே இவ்ளோ ஸ்பெஷலா எல்லாரையுமே ட்ரீட் பண்ணவும் முடியாது. அடுத்தது ஸ்கொயர் ஷேப் ஃபேஸ். இவங்களோட பர்சனாலிட்டியை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாம துருதுருன்னு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான பர்சனாவும் இருப்பாங்க. ரொம்பவே ஃபாஸ்டா திங்க் பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே இவங்கள ஒரு நேச்சுரல் லீடர் மாதிரி பார்ப்பாங்க. எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே லாஜிக்கையும் பெர்ஃபார்மன்ஸையும் ஹை ப்ரையாரிட்டியில வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. எந்த ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்தாலும், எந்த ஒரு டஃப் டெசிஷன்ஸ் எடுக்கணும்ன்ற டைம்ல கூட ரொம்பவே காமா, எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம இவங்க காமா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜி, லீடர்ஷிப், ப்ராப்ளம் சால்விங்னு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சூப்பரான காம்போனா இவங்கள தான் சொல்லலாம். அடுத்ததா ஹார்ட் ஷேப் ஃபேஸ். இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா ரொம்பவே ஷார்ப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது அதிகமாவே இருக்கும். ரொம்பவே செல்ஃப் மோட்டிவேட்டடா எந்த வேலையுமே செய்வாங்க. இவங்களோட இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல அதிகமாவே கலக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுன்ற ஸ்கில்லுமே இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும்ன்ற இன்ட்யூஷன் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அதை முன்னாடியே சென்ஸ் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணியும் இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே நிறைய அப்சர்வ் பண்றதுனால மக்களையும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அதிகமாவே இருக்கும். அதனால சொசைட்டில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அவங்க அதை ஈஸியா
ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இவங்களுக்குலாம் இண்டிபெண்டன்டான திங்கிங் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து இவங்க ஈஸியா கன்வின்ஸ் ஆகிட மாட்டாங்க. அதனால ரொம்பவே எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பிடிவாத குணம் என்ற பேரையும் வாங்கியிருப்பாங்க. இவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி எந்த இடத்துக்கு போனாலுமே அவங்களோட யூனிக்னஸை காட்டுவாங்க. இவங்களுக்கு பேசிக்காவே மைண்ட்ல ஒரு ஆண்டர்பிரனர் வைப் இருக்கிறதுனால மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, டிசைன் இல்லனா என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல ரொம்பவே அட்ராக்ட் பண்ணி ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து ரவுண்ட் ஷேப் ஃபேஸ். இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா மத்தவங்க கிட்ட அன்பாவும் இரக்கமாவும் இருப்பாங்க. அடுத்தவங்கள ரொம்பவே கேர் பண்ணியும் பார்த்துப்பாங்க. இவங்க ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. அதனால எல்லார்கிட்டயுமே ஒரு ஜென்யூனான கனெக்ஷனையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப சாஃப்டா பேசுறதுனால எல்லாருமே வந்து இவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணணும்னு இவங்கள அப்ரோச்சும் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி இருக்க யாருக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலுமே இவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. தன்னோட நீட்ஸையுமே தள்ளி வச்சுட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. அதனாலேயே கேர் பண்ற மாதிரி, சப்போர்ட் பண்ற மாதிரி, மத்தவங்கள அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான ரோல்ஸ்லாம் இவங்களுக்கு சூப்பராவே சூட் ஆகும். அதனாலேயே சோஷியல் ஒர்க், கவுன்சிலிங், மெடிக்கல் ஃபீல்ட் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல எல்லாம் வந்து இவங்க பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா சொல்ல போனா ரவுண்ட் ஷேப் ஃபேஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியோட இருப்பாங்க. மத்தவங்க கிட்ட ரொம்பவும் அன்பாவும் நடந்துப்பாங்க. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.